கல்லூரி நிர்வாகம் பொய் சொல்றதுக்கு இன்னும் ஒரு வலுவான ஆதாரம் நம்ம கிட்ட சொல்லலாம். என்னன்னா, அந்த 20 பேர்ல வந்து அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல பெரும்பாலானவங்க கல்லூரி நிர்வாகம் 10ஆம் தேதி அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் போன் போட்டு அமுதன் தற்கொலை செய்து கொண்டான் வாங்கன்னு அழைப்பு விட்டாங்க. அமுதன் செத்து போனது வந்து காலையில 11 மணிக்கு. ஆனா அவங்க செத்து போனதாக எஃப்ஐஆர்ல காட்டுறது வந்து 4 மணிக்கு. அமுதனுக்கு நாங்க சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்தோன்றதுக்கு ஒரு கையெழுத்து அவங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்கல்ல, அது பொய்ன்ற. இந்த தம்பிக்கு வந்து ஆல்ரெடி வந்து காலில் வந்து ஒரு பிளேட் வச்சிருக்காங்க. தப்பிச்சு ஓடி கொஞ்சம் தூரம் நின்று திரும்பி பார்க்கும் போது அவனுக்கு அடிச்சிட்டு இருக்கானுங்க. அந்த இரும்பு கத்தியெல்லாம் பின்பக்கத்தை வச்சு அடிக்கிறானுங்க, கிழிக்கிறானுங்க, காலர் வச்சு மிதிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. இது என்ன ஒரு கொடுமை நடந்திருக்குன்னா, ஸ்டீவன், அமுதனும் அஜீஸும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாக்குறவங்க எல்லாம் 3 பேரும் ஒரு செட்டு மாதிரி பார்த்துருக்காங்க. எங்க கஞ்சானாக்க நம்மளுடைய கவர்மெண்ட் ஃபெயிலியர்ன்றதுக்காக மறைக்கிறதுக்காக கோஷ்டி மோதல்னு சொல்லிடுறாங்க. கல்லூரி நிர்வாகம் அவனுடைய இறப்பை பத்தி பேசல, அவன் அக்யூஸ் பண்ணுது. அவன் சமையல்காரர் அடிச்சான்றதுல ஸ்டாண்ட் உறுதியா இருக்கு. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். கோவை கல்லூரி மாணவர் அமுதன் கொலை வழக்கு மிகப்பெரிய விவாதமாக மாறியிருக்கு. இன்னைக்கு சட்டமன்றத்தில் கூட அதை பற்றி தான் பெரிய அளவில் விவாதம் நடந்திருக்கு. போலீஸ் தரப்பு ஒன்று சொல்கிறாங்க, அமுதனுடைய பெற்றோர் வந்து போதை புழக்கம், கஞ்சா புழக்கம் அது குறித்த தகவல்களை பட்டியலில் சொன்னதுனால தான் என் மகன் கொல்லப்பட்டான் அப்படின்ற ஒரு தகவலை மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்கிறாங்க. இந்த தகவலை கல்லூரி நிர்வாகமும் அரசாங்கமும் முற்றிலும் மறுக்கிறாங்க. இது ஒரு கோஷ்டி பூசல் அப்படின்ற ஒரு இடத்துல தான் கொண்டு வந்து இந்த வழக்கை நிறுத்தியிருக்காங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது. இது தொடர்பான கள ஆய்வுக்கு சென்று வந்த எவிடன்ஸ் கதிர் அவர்கள் தான் இன்றைய சிறப்பு நேர்காணல் சந்திக்கிறோம். சார் வணக்கம். 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 அமுதன் இந்த கொலை வழக்கில் 3 தரப்பு, அதாவது போலீசார் ஒரு தரப்பு வந்து ஒரு தகவல்களை சொல்றாங்க, கல்லூரி நிர்வாகம் ஒன்று சொல்றாங்க, அரசு தரப்புல ஒரு தகவல் முன்னுக்கு பின் முரணா சொல்லப்படுது. நீங்க நேரடியா களத்துக்கே சென்று விசாரணை மேற்கொண்டிருக்கீங்க. என்ன நடந்திருக்கு சார்? அமுதன் வந்து அவர் பிஇ படிக்கிற ஒரு 3ஆம் ஆண்டு மாணவர். அந்த பொறியியல் கல்லூரியில படிச்சுட்டு வராரு. படிக்க வரும்போது 10ஆம் தேதி, இந்த மாதம் 10ஆம் தேதி 20 பேர் கொண்ட கும்பலால் காலையில ஒரு 9 மணிக்கு கொடூரமான முறையில இரும்பு ராடு, உருட்டுக்கட்டை, கத்தி இதெல்லாம் கொண்டு அந்த பையனை, இந்த 20 பேர் கொண்ட கும்பல் கொடுமையா அடிச்சு சித்திரவதை பண்ணி செருப்பு காலாலே மிதிச்சு கொலை பண்ண ஒரு சம்பவம் ரொம்ப ஒரு பெரிய பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. 3 நிலை தான் நீங்க சொன்ன மாதிரி. கல்லூரி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சமையல்காரரை வந்து அவர் தாக்கியதாகவும் அது குறித்து சஸ்பெண்ட் பண்ணோம் அவரை அப்படின்றத அவங்க வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண பாக்குறாங்க. இப்ப நம்ம இந்த ஆய்வுல பார்க்கும்போது சார், 22ஆம் தேதி, ஜூலை 21ஆம் தேதி தான் சமையல்காரரை தாக்குனதாகவும், 22 அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணதாகவும், 24 அவங்க பேரண்ட்ஸ் அங்க போறாங்க கல்லூரிக்கு. ஒரு 4 பேரை கொண்ட குழு என்ன பண்றாங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாங்க. இந்த தம்பி அமுதனும் இருக்கிறாங்க. அந்த சமையல்காரரை தாக்குனதா சொல்லப்பட்ட அந்த உரையாடல்ன்றது காலைல 9:30 மணில இருந்து மதியம் 1:30 மணி வரை போயிருக்கு. அது ஒரு 10-15 நிமிஷம் தான் பேசினாங்க. அப்ப அந்த தம்பி சொல்லியிருக்கான், நான் சமையல்காரரை தாக்குனதா சொல்றீங்க, நான் தாக்கியிருந்தா என்ன சிசிடி கேமரா காட்டுங்க, சிசிடி கேமரா இருக்கு, நான் தாக்கல, அஜீஸ் என்ற மாணவன் தான் தாக்கனா, நான் கூட இருந்தேன்றதை அவர் சொல்றாரு. அப்ப வந்து அந்த அஜீஸ் என்ற பையன் தான் வந்து அந்த சமையல்காரர்கிட்ட போதை பொருள் ஒண்ணு கேட்டதா வந்து சொல்லப்படுது. சமையல்காரர் தாக்கப்பட்ட சம்பவம்ங்கிறது உண்மையா நடந்ததா? இல்ல, இவர் தாக்கல, அதான் சொல்றேன். அந்த சமையல்காரர் கூட இருந்த அஜீஸ் தாக்கியிருக்காரு. அஜீஸ் தாக்கியிருக்காரு. அந்த சமையல்காரே அங்க வந்திருக்கிறாரு. வரும்போது வச்சு கேட்கும்போது சமையல்காரன் சொல்றாரு, இந்த பையன் தாக்கல, ஆனா கூட இருந்தான், அவனுக்கு சப்போர்ட்டா இருந்தான், அவன் கூட இருந்திருக்கான், அவ்வளவுதான். ஆனா அவரே சொல்லிட்டாரு. சொன்ன உடனே திருப்பி அந்த 4 பேர் கொண்ட குழு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இவன் நல்ல பையன் தான், உங்க பையன் அஜீஸ் கூட சேரவனான்னு சொல்லுங்க, அவங்க நிறைய கஞ்சா இது பண்றான். எனக்கு என்னன்னா சார், இந்த அஜீஸ்க்கும் இந்த கல்லூரிக்கு இடையில வந்து ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் போகுது, அந்த குடும்பத்துக்கும் அந்த கல்லூரிக்கும். அவர் ஏன் அவர் செல்வாக்கான நபரா? என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னா,
டியூஷன் ஃபீஸ் வந்து அதிகமா கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு அங்க மன உளைச்சலா இருக்கு. இந்த பையன் இருந்திருக்கான் அஜீஷ். அது அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கான். அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்றாங்க போன் போட்டு என்ன சொல்றாங்கன்னாக்கா, உங்களால வந்து என் பையன் தற்கொலைக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டான் அப்படின்ற ஒரு பதிவு பண்றாங்க. இவன் வந்து அஜீஷோட ஃப்ரெண்டா இருக்கிறாங்க. இப்ப இந்த நிலையில அவங்களுக்கு கல்லூரிக்கு என்ன ஒரு தந்திரம்னா, இங்க 2 விஷயம் தான் சார். ஒரு இது போதை வர்றது மட்டுமே கண்டுபிடிக்கிறதுக்காக செய்யல. இவனை வந்து இந்த அஜீஷ வந்து ஒரு பெரிய ஒரு போதை யூஸ் பண்றான்றதை காட்டுறதுக்காக இவனை பயன்படுத்தலாம் தான் அவங்க நினைச்சிருக்காங்க. விசாரணை ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிளிக்ட வந்து இந்த விவகாரத்தின் மூலமா ஒரு நடவடிக்கை எடுக்கலான்றதையும் பார்த்திருக்காங்க, பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்ப கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுதான் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிருக்காங்க விசாரணை. அப்ப இவங்க வந்து நம்ம காலேஜ்ல வந்து கஞ்சா நிறைய விற்கப்படுது. இவன் இந்த அஜீஸ் கூட இருக்கிறதுனால யார் யார் வாங்குறாங்க, யார் யார் விக்கிறாங்க டீடைல் எல்லாம் பேரோட கொடுத்துட்டான். இந்த பட்டியல் பேரோட கொடுத்துருக்கான். இது எல்லாமே நீங்க சொல்லப்படக்கூடிய அஜீஸ் என்கிற மாணவர் மூலமா வாங்கப்பட்ட தகவலா? இல்ல ஏற்கனவே இவருக்கும் தெரியுமா? அமுதன் மூலமா, அமுதன்றதை கேக்குறாங்க இதெல்லாம். அஜீஸ் அக்யூஸ் பண்றதுக்காக அமுதன்ட்ட அஜீஸ் வாங்குறான்ல, உனக்கு எல்லாமே தெரியலன்னு அஜீஸ வந்து ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு அப்புறம் காலேஜ் விவரங்கள் எல்லாம் கேட்கற மாதிரி கேட்டோன்னு எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டான் பேர் பட்டியலோட. அப்ப பல பேர் அஜீஸ் முன்னிலையிலே இதை சொல்றாப்லையா இல்ல தனிப்பட்ட வகையில வாங்குறாங்க? அஜீஸ் வந்து இந்த இதுல இல்ல. ஓகே, அஜீஸ் இல்ல. இவங்களை என்னன்னா இத வாங்கிக்கிட்டு அஜீஸ் இப்ப ரெண்டு பேர் சேர்ந்து அந்த சமையலறை தாக்குனதா ஒரு தகவல் சொல்றாங்க. அதற்கான விசாரணைக்கு தான் உங்களை கூப்பிடுறாங்க, பெற்றோரும் வர்றாங்க. ஆனா அந்த விசாரணையில அஜீஸ் இல்ல, அப்படிதானே? அது அஜீஸ் இல்ல. அது கல்லூரி நிர்வாகம் பொய் சொல்றதுக்கு இன்னும் ஒரு வலுவான ஆதாரம் நம்ம கிட்ட சொல்லலாம். என்னன்னா அந்த லேடி சொல்றாங்க பிரஸ் கான்பரன்ஸ்ல 24ஆம் தேதி அவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அந்த பையன்ன்றாங்க. சஸ்பெண்ட் பண்ணவே இல்லைன்ற நானு. அமுதனை அவங்க சஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. காரணம் என்னன்னா 24ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரை அவங்க ஹாஸ்டல்ல தான் தங்கியிருக்கான். அதற்கு பிறகு ஏன் வெளி ரூம்ல தங்குறாரு? அதுதான் சொல்ல வரேன். காலேஜுக்கு அதுக்கப்புறம் மாட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவன் காலேஜுக்கும் போயிருக்கான், இங்கேயும் தங்கியிருக்கான். ஏன்னா காலேஜ் அட்டெண்டன்ஸ் இருக்கு, இல்ல ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் இருக்கு, செக் பண்ண சொல்லுங்க. 1 2 இன்னொன்னு சேலஞ்ச் பண்றேன். இப்ப வந்து சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்தது அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கியிருப்பாங்க. அமுதனுக்கு நாங்க சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்தோன்றதுக்கு ஒரு கையெழுத்து அவங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்கல்ல, அது பொய்ன்ற நான் சேலஞ்ச் பண்றேன் அந்த கல்லூரி நிர்வாகத்தின் மீது. அப்படிதான் சஸ்பென்ஷனே நடக்கலன்றீங்க? நடக்கல. என்னன்னா அவங்கள வர வச்சது ஒரு நோக்கம். இதை செஞ்சுட்டு சார் உங்க பையனுக்கு வந்து பெட்டிங் ஃபீஸ் வந்து 50,000 இருக்கு, டியூஷன் ஃபீஸ் வந்து 74,000 கட்டணும், அட்டெண்டன்ஸ் ஃபீஸ் வந்து 25,000 கட்டணும். மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் கணக்கு போட்டு நீங்க கட்டிட்டு போங்கன்றாங்க. அது 24ஆம் தேதி ஜூலைல. அவங்க பேரண்ட்ஸ் வந்து வெறும் 25,000 பணம் தான் வச்சிருந்தாங்க. அது கட்டிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு ஆக்சுவலா இவங்க பேரண்ட் அமுதனோட பேரண்ட விசாரணைக்காக கூப்பிட்டது அப்படிங்கிறது விசாரணை இது மாதிரியான ஒரு புகார் சொல்லி விசாரணைக்காக கூப்பிட்டாங்க. இங்க வந்ததுக்கு பிறகு பணம் கட்ட சொல்றாங்களா? பணம் தான் மெயின். பணம் 2வது, 3வது வந்து அந்த போதை பட்டியல கேட்கறது. ஓகே, இல்ல இவங்கள்ட்ட சொல்லப்பட்ட தகவல் என்னன்னு கேக்குறேன். பேரண்ட் கிட்ட சொல்லப்பட்ட தகவல் என்ன? பேரண்ட் கிட்ட வந்து உங்க பையன் வந்து சமையல்கார அடிச்சுட்டானோன்னு அமுதன் சொல்லிட்டான் டக்குன்னு எந்திரிச்சு. சார் நான் அடிக்கல, அடிச்சது அஜீஸ், நீங்க அந்த சம்பந்தப்பட்ட சமையல்கார கூப்பிடுங்க. உடனே அங்க கூப்பிட்டாங்க சமையல்கார. சமையல்கார சொல்லிட்டாப்ல இல்ல அஜீஸ் தான் அடிச்சான். இதுல என்னன்னா சார் இந்த அஜீஸும் இவனும் வந்து ஒரே ரூம்மேட். வேற வழி இல்ல. அவன் பண்றது எல்லாம் இவன் மேல வந்து விழுது. அவன் கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் ஆக்டிவிட்டியில இருக்கிறான். இப்ப இவன் தான் வந்து அதை சம்பந்தம் இல்லாம அந்த சமையல்கார சொல்றாரு இவன் என்ன அடிக்கல. 2வது சிசிடிவி கேமரா வந்து பாத்தீங்கன்னா அஜீஸ் தான் வந்து இவன் அடிக்கிற கண்ணுல அறையிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு, ஒரு வீடியோ பதிவு இருக்கு. ஓகே, அந்த சம்பவத்தை பொறுத்தளவுல அமுதன் மேல எந்த வித தவறும் இல்ல, அஜீஸ் என்கிற மாணவர் தான் தாக்குறாரு. அந்த விஷயம் கிளியர் ஆயிருது. இருக்கு. ஆனா இவன் கூட இருந்திருக்கான், நின்றுருக்கான், அவ்வளவுதான் இருந்திருக்கு. இவன் கூட வரும்போது என்ன பண்றாங்கன்னா இப்ப 2 பேர் வந்து ஒருத்தர் அடிக்கிறாங்க சார். கம்ப்ளைண்ட் என்ன பண்றது 2 பேரா சொல்லிடுறாங்க. இந்த 2 பேரும் அதுதான் நடந்திருக்கு. சொன்ன உடனே வழி இல்லாம கல்லூரி நிர்வாகம் சரண்டர் ஆகுறாங்க. இல்ல இவன் ரொம்ப நல்ல பையன் தான், எந்த வம்புக்கு இதுக்கும் போறது இல்ல, அஜீஸ் கூட சேரவனான்னு சொல்லுங்க,
அப்படின்னு சொல்லி அது 15 நிமிஷத்துல அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சு போச்சு. ஓகே. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபீஸ கேட்கிறேன். அதுதான் இன்னும் 1 ஹவர் ஆகுது. நீங்க கட்டுங்க. நீங்க சொல்றாங்க சார் அமௌண்ட் பணம் இல்ல. நாங்களே எஜுகேஷன் லோன் தான் போட்டு பையன ம். படிக்க வைக்கிறோம். ம். இல்ல கட்டிட்டு தான் போகணுன்ற மாதிரி ஒத்த கால நிக்கிறாங்க. வேற வழி இல்லாம ஓகே. அட்வான்ஸ் ஒரு 25,000 குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 3வது ம். கட்டமாக இந்த இது போதை பத்தி இது வருது. இவங்க எழுதி குடுத்துறலாம். கஞ்சா யார் விக்கிறாங்க ம். போறாங்கன்னு சொல்லி. முடிஞ்ச உடனே ம்ஹ்ம். 31ஆம் தேதி என்ன பண்றாங்க, மறுபடியும் இவருக்கு ஃபோன் பண்றாங்க உங்க அப்பா, அம்மாவுக்கு. ம். தயவு செய்து கொஞ்சம் இங்க வாங்க. ம். வந்துட்டு பையன் வந்து ஒரு விஷயம் பேசணும் நீங்க வாங்கன்றாங்க. ம். அப்பயும் கூட என்ன சொல்றாங்க, டியூஷன் ஃபீஸ் தான் சொல்றாங்க. என்னடா திருப்பி திருப்பி ஓகே. கூப்பிடுறாங்கன்னு போன உடனே, ம். இப்போதைக்கு நிலைமை கொஞ்சம் சரியில்ல. எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, இந்த பையன் எழுதி குடுத்த பட்டியல். ம். கல்லூரில கொஞ்சம் பிரச்சனை வருது. அஜீஸ் வந்து என்ன ஓகே. பண்றான், அதுக்கு மேல போயிடுறான். அவன் ம். ஊருக்கு போயிடுறான். நாகர்கோவில் போயிடுறான். அவன் இங்க இல்ல. இவன் மட்டும் தான் ம்ஹ்ம். படிக்கிறான். அவன் போறான். பையன கொஞ்ச ம். நேரம் கூட்டு வந்து நீங்க உங்க வீட்ல வச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு கூட்டு வாங்கன்றாங்க. அப்பயும் சஸ்பெண்ட் கிடையாது. ஓகே. ஆனா திருப்பி அப்போ பையன அந்த பேரண்ட் கேட்டாங்களா? என்ன விஷயம்னு கேட்கறாங்களா? பேரண்ட்டோ இல்ல அமுதோ கேட்கறாங்க. என்ன விஷயம்னு கேட்கும்போது கேட்கறாங்க? சமையல்காரங்க எல்லாம் வந்து அவன் மேல தான் இது கொஞ்சம் வருத்தமா இருக்கிறாங்க. இன்னொன்னு ம். வந்துட்டு இப்போதைக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு இது நிலைமை சரியில்ல. அவனுடைய ம். சேஃப்டிக்கு தான் சொல்றான். 2வது வார்த்தை அவனுடைய ம். சேஃப்டின்றாங்க அந்த வார்த்தைய. ஓகே. பையன கூட்டு போங்கன்றாங்க. ஆனா கூட்டு அப்போ அப்போ கூட அவங்க காலேஜ் நிர்வாகம் சொல்றது இந்த சமையல்கார மேட்டர் தான் பிரதானமா சொல்லி சொல்றாங்க. சமையல்காரன் மேட்டர் தான் பிரதானமா சொல்றாங்க. ஓகே. இவங்க தம்பிய கூட்டு வந்துர்றாங்க. வந்துட்டு மறுபடியும் ஓகே. 9ஆம் தேதி ம். அவன திருப்பி அவங்க சொன்ன அந்த தேதி முடிஞ்ச பிறகு போடான்னு அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கடையில அவன் ஓகே. இப்ப ஹாஸ்டல்ல போய் 39ஆம் தேதி வரையும் இவரு வந்து ஊர்ல தான் இருக்காரு. கள்ளக்குறிச்சில ஊர்ல தான் தான் இருக்காரு. இருக்காப்ல. ஊர்ல தான் இருக்காப்ல. ஓகே. ஓகே. அதுக்கு 9ஆம் தேதி அதுக்கப்புறம் தான் அங்க போறாரு. போறாரு. 9ஆம் தேதி தான் போறாரு. ம். போன வேகத்துல ஹாஸ்டல்ல உடனே வந்து கொஞ்சம் ஃபார்மாலிட்டி இருக்குன்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, மறுநாள் முறைப்படி சேர்ந்துடலாம் ஹாஸ்டல்லன்றதுக்காக ஃப்ரெண்ட் வீட்ல போய் தங்குறாப்ல. இந்த ஓகே. ஸ்டீவன்ன்ற அவன் கூட அந்த ரூம்ல தங்குறாப்ல. ம். தங்கிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு காலையில அது என்ன ஃபார்மாலிட்டி அந்த இடத்துல கொஞ்சம் அந்த இடத்துல கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது. அந்த இடத்துல என்ன ஃபார்மாலிட்டி அடுத்த நாள் சேர்ந்துக்கலான்றது என்ன காரணம் ஏதாவது சொன்னாங்களா? இல்ல 10ஆம் தேதி வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, முறைப்படி வந்துட்டு அவங்க ஏதோ சொல்றாங்க. நீ நாளைக்கு பகல்ல ம். வான்றாங்க. இவரு இரவு நேரத்துல போறாரு. ஓகே. ஓகே. இரவு நேரத்துல போறாரு. முறைப்படி அவர் வந்து காலையில போய் ஜாயின் பண்றது தான் கிளம்பி போறான் அவன். ஓகே. ஓகே. 9ஆம் தேதி முதல் இரவு நாள் போறாரு. ஆமா. ஓகே. 9 இரவு போய் தங்கிடுறான். ஓகே. இரவு போய் தங்கும்போது காலையில என்ன பண்றான்னா, அந்த ஸ்டீமனோட சேர்ந்து போறான். ம். போகும்போது தான் ம். என்ன ம். பண்றாங்கன்னா, இந்த குரூப் இப்ப ஸ்டீமன் சொல்ற அந்த வார்த்தை என்னன்னா, இப்ப போலீஸ் இந்த இடத்துல ஒரு 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 இது பண்றாங்க. என்னன்னா, ம். அமுதன் தரப்பு சேர்ந்த ஒரு 5, 6 மாணவர்கள் செல்போன் ஏதோ இவங்க அந்த குரூப்ல இருந்து எடுத்தாங்களா, அவங்க இந்த குரூப்ல எடுத்தாங்களோ என்ற ஒரு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்திருக்கு. அதை அதான் கேட்கும் இளவரசன்ங்கிற மாணவர் அவருடைய செல்போன பறிக்க ட்ரை பண்ணாங்க. ஆமா. திருட ட்ரை பண்ணாங்க. ஆ. போன உடனே ஒரு 5 பேர வந்து இவரு அடிச்சிடுறாங்க. இது காலைல 5 மணிக்கு நடக்குதுன்றது ஒரு இத சொல்றாங்க. ம். இப்ப இது வந்து எங்ககிட்ட போலீஸ் சொன்ன ஒரு ரெக்கார்ட் என்னன்னா, இவங்க ஒரு 7, 8 பேர் போனாங்க சார். இல்ல இப்ப அந்த இடத்துலயுமே அது ஒரு குழப்பம் இருக்கு. அது 9ஆம் தேதி நடந்ததா? அந்த திருட்டு இல்ல சம்பவம் 10ஆம் தேதி அப்படின்றது. அதான் தப்பா 10ஆம் தேதி சொல்றாங்க. நடக்குதா? 10ஆம் ஆ. தேதி 5 மணின்றாங்க. காலையில. ம். காலையில 5 மணிக்கு. இல்ல அதுலயுமே 2 டேட் சொல்லப்படுது. 9ஆம் தேதியும் சொல்லப்படுது, 10ஆம் தேதியும் சொல்லப்படுது. இதுல அதுல ஒரு சரியான கிளாரிட்டி. எங்ககிட்ட வந்து எங்க டீம்ல ஒரு 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 அன்அபிஷியலா போலீஸ் காட்டுனது மார்னிங் தான் சொல்றாரு. ஓகே. 10ஆம் தேதி மார்னிங். மார்னிங் தான் அது நடந்திருக்கு. ஓகே. நடந்த உடனே அந்த குரூப் போனதாகவும், அவன 2 பேரும் வராங்க. நீங்க எஃப்ஐஆர் பார்த்திருப்பீங்க. ம். அந்த குரூப் ஒரு அணுகு வந்த உடனே ஸ்டீமன் வந்து எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு ஸ்டீமன் அடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட். ம். ம். அவனுக்கு வந்து 2 நீங்க 2 பேர் தான்டா முதல்ல கேட்காம நீங்க எல்லாம் வந்தான்னு அடிச்சுன்னு அடிக்கிறாங்க. இதுல ஓகே. அமுதன் போனானான்றது கூட தெரியல. ம். ம். ஸ்டீமன் என்ன பண்றான்? ஸ்டீவன் ஓடி வந்துடுறான். நான் அடிக்கலன்னு. ஸ்டீமன் பிரச்சனை நான் போவே இல்லைன்றான். ம். ஆனா ம். அவங்க வந்து ஸ்டீமன் இவனும் தான் அடிக்கிறாங்க. ஓ. நீங்க 2 பேரும் தான் வந்தீங்க. இப்ப ஒரு ஒரு பேச்சு சொல்ல வரேன் உங்களுக்கு. ம். ஸ்டீமன் ம். அங்க ம். போகல. ம். நீ வந்தேன்னு சொல்லி தான் அடிக்கிறானுங்க. ஓகே. ஸ்டீவன் என்ன பண்ணிடுறான்னா ஓடி வந்துடுறான். இந்த தம்பிக்கு வந்து ஆல்ரெடி வந்து கால்ல வந்து ஒரு பிளேட் வச்சிருக்காங்க. அவனுக்கு ஓகே. ஆல்ரெடி ஆபரேஷன் பண்ணி. ஓ. அதனால ஓட முடியல. ம். இவனுக்கு கால் நல்லா இருந்தா ஓடி வந்திருப்பான். இப்ப ஸ்டீமன் தப்பிச்சு ஓடிடுறாரு அங்க இருந்து. அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு தப்பிச்சு ஓடுறாரு அப்படிதானே? தப்பிச்சு ஓகே. ஓடிடுறாரு. அது ம். எஃப்ஐஆர்ல தான் வருது. ம்.
தப்பிச்சு ஓடி கொஞ்சம் தூரம் நின்னு திரும்பி பார்க்கும் போது அவனுங்க அடிச்சிட்டு இருக்கானுங்க. அந்த இரும்பு கத்தியெல்லாம் எடுத்து பின்பக்கத்துல வச்சு அடிக்கிறானுங்க, கிழிக்கிறானுங்க, காலரை வச்சு மிதிக்கிறானுங்க. இதெல்லாம் நடக்குது. அப்ப ஸ்டீமன் சொல்றாரு, நான் எனக்கு தெரியவே தெரியாது 8, 8:30 மணிக்கு தான் எழுந்திருக்கிறேன். எழுந்திரிச்சுட்டு அவன் சரி போலாம் 2 பேரும் தான் போறோம். இப்ப இங்க ஒரு இடம் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஸ்டீமனையும் வந்து அவன் என்ன சொல்லி அடிக்கிறாங்கன்னா, நீ தானே வந்து காலையில வந்து எங்களை அடிச்சது அப்படிதான் சொல்லி அடிக்கிறாங்க. அப்ப எஃப்ஐஆர்ல அப்படி சொல்லப்படுது. எஃப்ஐஆர்ல அப்படி சொல்லப்படுது. காலையில நீங்க தானே வந்து அடிச்சதுன்னு சொல்லி அடிக்கிறாங்க. அப்படிதானே சொல்லப்படுது. ஆனா அந்த சம்பவத்தின் போது இப்படி சொல்லிதான் அடிச்சாங்களா அப்படிங்கிறது ஸ்டீமனுடைய கருத்தா இருக்குல்ல, ஸ்ட்ரீமோட கருத்தா இருக்கு. ஓகே. ஆமா, அதுதானே லீகலா அவன் கொடுத்த எஃப்ஐஆர்ல தானே வருது. அந்த மாதிரி அந்த தரப்பு மாணவர்களை தரப்பு அடிச்சிருக்காங்க அப்படின்றது. ஸ்டீமனே அங்க போகல. ஓகே. ஸ்டீமன் நீ தான் வந்து அடிச்சேன்னு சொல்லி அவனே அடிக்கிறாங்க. அப்ப இவங்க ஒரு ராங் அசம்ப்ஷன் அடிக்கிறாங்கன்ற நான். ஓகே. வேற ஒரு குரூப் போய் கூட அந்த சம்பவத்தை பண்ணிருக்கலாம். அந்த இடம் தான் வேற ஒரு குரூப் அடிச்சாங்களா? இப்ப இவனை என்னன்னாக்க ஸ்டீமன் சொல்றான், இவன் போகல, என் கூட தான் தூங்குனான். 5 மணிக்கு ஒரு வேளை வந்து அந்த அஜீஸ் போனானா என்னன்னு தெரியல, இவன் போகல. இதுல என்னன்னா சார், இந்த அஜீஸ் போனாரா அப்படின்னு தெரியல. அப்படின்னாக்க அஜீஸ் வந்து அமுதனுடைய நண்பர். இப்ப அஜீஸ் போயிருந்தாருன்னா ஒருவேளை அந்த டீம்ல இவரு இருந்திருப்பாருன்ற ஒரு அசம்ஷனா இல்ல என்ன கணக்கு? இது என்ன ஒரு கொடுமை நடந்திருக்குன்னா, ஸ்டீமன், அமுதனும் அஜீஸும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 3 பேருமே. ஆமா. ஆனா ஸ்டீமன் பயங்கர ஒரு பதவு ஒரு 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 பதவி என்ன சொல்றது, பரம சாது மாதிரி அவன் சாஃப்ட் நேச்சர். ஓகே ஓகே. இவன் கொஞ்சம் துள்ளலா இருந்திருக்கான். பாக்குறவங்க எல்லாம் இவங்க 3 பேரும் ஒரு செட்டு மாதிரி பாத்துருக்காங்க. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரே கேங் மாதிரி பாத்துருக்காங்க. இது கேங்க்ல வந்து தாண்டி இன்னும் 5-6 பேர் இருந்திருக்காங்க. ஓகே. ஒரு 7 பேர் 8 பேர் சேர்ந்தா சார் மானிப்பு அடிச்சிருக்கதா சொல்றாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, இல்ல நான் என்ன கேக்குறது, அந்த தரப்பு ஸ்டீமனையோ அமுதனையோ ஒரு கேங் மாதிரி பாத்துருக்காங்களா? இல்ல எனக்கு இங்கதான் ஒரு சந்தேகம் வருது. நீங்க ஒரு 7-8 பேர் அடிச்சிருக்கானாக்க எல்லாரையும் விட்டுட்டு இவங்களை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணணும்? இதுல வந்து இன்னொரு கூடுதலான தகவல் என்னன்னா, நான் அங்க போய் அங்க பலமுறை கேட்ட வரை இவன் அமுதன் வந்து போயிருக்கலாம் இல்ல போல, அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா அவன் அடிக்கிற பையன் இல்லன்றாங்க. சாஃப்ட் நேச்சரான பையன். ஓகே. அவன் அடிக்கிற பையனே கிடையாதுன்றாங்க. அடிச்சு சொல்றாங்க கூட இருக்கிற பசங்களை. யார சொல்றீங்க? ஸ்டீமன் இல்ல, இவன் அமுதன். போயிருக்கலாம்ன்ற இடத்துக்கு வர்றாங்களா? அதுதான் எங்களால கணிக்க முடியல. ஸ்டீமன் வந்து என் கூட தங்கி இருக்கிறாருன்றாவுல. ஆனா அவரு என்ன சொல்றாங்கன்னாக்க, ஸ்டீமன் வந்து இல்ல, அவன் என் கூட தான் படுத்திருந்தான், அவங்க இரவு என் கூட தான் படுத்திருந்தான். அப்படி ஒருவேளை கைகலப்பு நடந்திருந்தா இவன் உடம்புல எந்த காயமும் இல்ல, ஏஞ்சு ஃப்ரெஷ்ஷா தான் கிளம்பி போறான் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. 2வது இந்த அஜீஸையும் இவனையும் கணக்கு பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை அஜீஸும் இவனு தான் சொல்லி ராங்ல பண்ணாங்க. எப்பயுமே வந்து சார் இந்த கேங்க்ல வந்து பல கல்லூரி இதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கனால சொல்ல வரேன், ஒரு பையனை டார்கெட் பண்ணி இன்னொரு பையனை அடிப்பானுங்க. இது நார்மலா நடக்கிற விஷயம் தான். அவனுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரெண்டா இருப்பான், என்ன நடந்திருப்பான், அப்படிதான் நடந்திருக்கும். சரி, இப்படி பண்ணிருக்கானுங்க. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த 20 பேர் இருக்காம இந்த எல்லாம் அவன் கல்லூரியில படிக்கிறவன். போலீஸ் சொல்றாங்கல்ல ஜூனியர் சீனியர் பிரச்சனை ஒரு கதை கட்டி கூட அதான் சொல்றாரு அமைச்சர். அதுல 17 வயசு பையன் இருக்கிறான், 2-3 பேரு. அவனுக்கு எல்லாம் இப்ப இவனோட சின்ன பையலுங்க. அப்ப அது என்ன சீனியர் ஜூனியர் பிரச்சனையா பார்க்க முடியுமா? அது அதான் 4ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு சொல்றாங்க. ஆனா அமுதன் வந்து மிடில்ல 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவரா இருக்காரு. 3ஆம் ஆண்டு படிக்கிறான். ஒரு சில நேரங்களில் வந்து 1ஆம் ஆண்டு பையனால இருக்கிறான்றாங்க. ஒரு பையன் 1ஆம் ஆண்டு படிக்கிறான். அப்ப நீங்க ஒரு இதுல என்ன ஒரு பெரிய வருத்தத்தை பதிவு பண்றேன்னா, உள்ள அந்த கல்லூரியில கஞ்சா விற்கப்படுதா இல்லையா? இல்லன்னு சொல்ல முடியுமா? இல்ல அந்த 20 பையன் உங்க கல்லூரி பையன் தானே. இன்னொரு கூடுதலான தகவல் சொல்றேன் நான் உங்களுக்கு. போலீஸ் எங்களிடம் சொன்னது என்னன்னா, அந்த 20 பேர்ல வந்து அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல பெரும்பாலானவங்க அன்னைக்கு கஞ்சா குடிச்சிருக்காங்க காலையிலே. அந்த சம்பவத்தை அன்னைக்கு அடிச்ச அன்னைக்கு
கஞ்சா போட்டுதான் இந்த போனானுங்க. அளவுக்கு மூர்க்கமா தாக்குறாங்க, உயிர் போற அளவுக்கு தாக்குறாங்கன்னா அன்னைக்கு அதற்கான வாய்ப்புகளும் அதிகமா என்ன சொல்ற, நீ கஞ்சா இல்லைன்னு இந்த அரசு சாத்தியங்கள் சொல்றது, இருக்கு. கஞ்சா இல்லைன்னு அரசு சொல்றதுக்கும், பள்ளிக்கூட தங்களை காப்பாத்திக்கிறதுக்கும், இவங்க கஞ்சாவிலதான் இறந்து போனான்னு சொல்றதுக்கும், இந்த கும்பல் கஞ்சாவை போட்டு அடிச்சு கொன்னதுக்கும் கனெக்ஷன் இருக்கா இல்லையான்னு கேக்குறேன் நான். இது போலீஸ் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரியான ஒரு அந்த சம்பவம், அதாவது இளையராஜா அந்த குரூப் கூட வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் நடந்திருந்தாலும் கூட அதுலயுமே கஞ்சா இன்வால்வ் ஆயிருக்கும் அப்படின்றீங்க. அதுல அமுதன் சம்பந்தப்பட்டிருக்காரோ இல்லையோ, ஆனாலும் அதுல ஒரு கஞ்சா இன்வால்வ்மெண்ட் இருக்கு அப்படின்றீங்க. இந்த இடத்துல இந்த 20 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்கல்ல, அந்த அந்த கும்பல் இந்த இடத்துல நடந்திருக்கு. அதற்கு முன்னாடி அன்னைக்கு தானே இந்த சம்பவம் நடந்ததா சொல்றாங்க. இது தொடர்பான 5 மணிக்கு. போலீஸ் புகாரும் ஆமா கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க. ஆமா. ஆமா. இப்ப ஏதோ ஒரு வகையில எல்லாத்துலயும் இந்த கஞ்சா இன்வால்வ் ஆயிருக்கா? கஞ்சான்றது இருந்திருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஸ்டேட் எங்க கஞ்சானாக்க நம்மளுடைய கவர்மெண்டோட ஃபெயிலியர்ன்றதுக்காக மறைக்கிறதுக்காக கோஷ்டி மோதல்னு சொல்லிடுறாங்க. இதுல இன்னொன்னு சொல்றேன் சார், அந்த 20 பேர்ல என்னன்னா ஊர்காரன் எடுத்து பாருங்க. மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரக்காரன் நிறைய பேர் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அதுல ஏதாவது இருக்கா பாருங்கன்ற, அந்த அந்த ஆங்கிள் பாருங்கன்ற. ஒரு இதுல நிர்மல்குமார் சட்ட அமைச்சர் சொல்றாரு, இந்த கோஷ்டி மோதல்ன்றாரு. ஒரு சட்ட அமைச்சர் வந்து நீங்க எல்லாமே கசிய விடுறீங்க, இது ஜூனியர் சீனியர் பிரச்சனை இதை பாக்குறீங்க. என்ன கேட்கிறேன், நீங்க நீட்டுக்காக இந்தியா முழுவதும் ஒரு பக்கம் நம்ம எழுந்து போராடிட்டு இருக்கலாம், இவனுக்கு என்ன பொறுக்கிகள் மாதிரி கஞ்சாவை போட்டு ஒரு பையன் அடிச்சு கொள்றானுங்க. இப்ப கஞ்சா போட்டுல கல்லூரிக்குள்ளே போய் விற்கப்பட்டுதா இல்லையா, இல்ல கஞ்சா போட்டு இந்த பையனுக்கு 17 வயசு பையனும் 19 வயசு பையனும் 18 வயசு பையனும் கஞ்சா போட்டு அடிச்சிருக்கிறான் அப்படின்னா இது எப்படி நம்ம சாதாரணமா கடந்து போக முடியும்? இந்த இதுல என்னன்னா, எனக்கு இதுல ரொம்ப நீங்க ஒரு இதை கவனிச்சு பாருங்க. கல்லூரி நிர்வாகம் அவனுடைய இறப்பை பத்தி பேசல, அவன் அக்யூஸ் பண்ணுது. அவன் சமையல்காரர் அடிச்சான்றதுல ஸ்டாண்ட் உறுதியா இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவனுக்கு இப்படி நடந்திருக்கு, இது கடுமையா நடந்திருக்குன்னு அதை பத்தி ஒரு போலீஸ் அபிஷியலும் ஒரு ஸ்டேட் அத்தாரிட்டியும் மக்கள் பிரதிநிதியும் அவனை கொடூரமான கொலை, இது ஒரு காலம் அனுமதிக்க முடியாது அந்த ஆங்கிள் பேசாம இந்த விக்டிம் உடைய டோன்ன்றதுக்கு பாருங்க, இந்த ஃபேமிலி மட்டும் தான் பேசுறாங்க. கொஞ்சம் கூட பரிதாபத்தை அந்த மாணவர் மேல காட்டல கல்லூரி நிர்வாகமோ இல்ல. பாருங்க எப்படி நீங்க சட்ட அமைச்சர்னா என்ன, நீங்க வந்து அப்படி சொல்லிட்டா நீங்க எல்லாம் பெரிய ஏங்க போலீஸ் ஒண்ணு சொல்றானா அதுதான் இறுதி அறிக்கையா? எத்தனை போலீஸ் அந்த வழக்கோட ஆரம்ப நிலையிலேயே சட்டமன்றத்துல இது வந்து கோஷ்டி மோதல் அப்படின்ற ஒரு விஷயத்த அமைச்சர் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படின்ற ஒரு அதுதான் நேரம் செட் பண்றாரு. அவர் என்ன பண்றாரு, பிளான் பண்றாங்க. இது வந்து இங்க என்னன்னா இங்க கஞ்சா கிடையாதுங்க அப்படின்னு சொல்ல பாக்குறாங்க. கஞ்சா பள்ளிக்கூடங்கள்ல இருக்கா இல்லையா, உடனே அவன் கேட்பான், எவிடன்ஸ் கொடுங்கன்னு வாங்க. மக்களுக்கு ஒரு வேலையே இருக்காதா? எங்க ஒருத்தன் கஞ்சா குடிச்சிட்டு இருப்பான், அவன் கஞ்சா குடிச்சிருக்கான்னு தெரியுது, எல்லாமே நம்ம எல்லாம் கேமரா எடுத்துட்டு சுத்தம் முடியுமாங்க? இந்த நாட்டுல இருக்கிற பொதுமக்கள் எல்லாருக்கும் இதே வேலையா இருக்க முடியுமா? இந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு தகவலை சொல்றாரு. அந்த செட்டிப்பாளையம் போலீஸ் நிலையத்துல இந்த கஞ்சா வியாபாரிகள் கஞ்சா சப்ளை பத்தி அமுதன் ஒரு தகவல் கொடுத்தாரு அப்படின்ற ஒரு தகவலை சொல்றாரு. அது உண்மையா இல்ல கல்லூரி நிர்வாகத்திட்ட அவர் தகவல் கொடுத்தாருன்றது எங்களுடைய விசாரணையில அப்படி ஒரு தகவல் வரல சார். ஓகே, கல்லூரி நிர்வாகத்திட்ட அவர் கொடுத்திருக்காரு. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன், கல்லூரி நிர்வாகத்துல ஒண்ணு கொடுத்திருக்காரு, போலீஸ்ல கொடுத்தாரான்றது எங்களுக்கு தெரியல. ஒருவேளை எங்களுடைய ஆய்வுல வந்து அது தெரியல. கல்லூரியில தான் டீட்டெயிலா கொடுத்திருக்கிறாரு. அதுக்கே அவங்க அம்மா சத்தம் போட்டிருக்காங்க. ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு கேட்டுங்க. மீண்டும் சொல்லியிருக்காரு. இன்னைக்கும் பேசும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை அது போலீஸ் அதை மறுக்கிறாங்க. போலீஸ் தெரியல சார். இறந்த பிறகு நீங்க அது எஃப்ஐஆர் ஆகிற வரைதான் அது டாக்குமெண்ட். நீங்க கம்ப்ளைண்டா கொடுத்தது எல்லாம் எப்படி மாத்தலாம்? இப்ப கல்லூரி கிட்டே போய் கேட்டாங்கன்னா எங்களுக்கு கொடுக்கறதான் சொல்ல போறான். அமுதன் இந்த பட்டியலையும் கொடுக்கறதான் சொல்ல போறாங்க. இன்னொன்னு கூடுதல் ஒரு உண்மையை சொல்றேன் உங்களுக்கு. இதுவரை அது எங்கேயும் பதிவு பண்ணல, யாரும் பதிவு பண்ணாக்க சாதாரண கடந்து போயிட்டாங்க. கல்லூரி நிர்வாகம் 10ஆம் தேதி அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் போன் போட்டு அமுதன் தற்கொலை செய்து கொண்டான் வாங்கன்னு அழைப்பு விட்டாங்க.
உங்கள் மகன் தற்கொலை செய்து எத்தனை கொண்டான். மணிக்கு எத்தனை மணிக்கு கல்லூரி நிர்வாகம் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க? ஈவினிங் சார். ஒரு 4 மணி 5 மணிக்கு. ஈவினிங். ஓ! கல்லூரி ஆமா. நிர்வாகத்துல இருந்து தான் தகவல் போயிருக்கு அவங்களுக்கு. போறது. ஆமா. உங்கள் மகன் ம். தற்கொலை செய்து கொண்டான். 1. 2 எப்படி சார் வந்து இப்போ தற்கொலை இந்த செய்வான்? செல்போன் திருட்டு வழக்கு இருக்குல்ல, அன்னைக்கு காலையிலே இது தொடர்பான வழக்கும் பதிவாயிருக்கு அப்படின்றாங்களே. இல்ல. அது அது தொடர்பான வந்து வழக்கும் ஒண்ணு ஒரு பதிவாயிருக்கு. எஃப்ஐஆர் போட்டு அதுல என்ன சொல்லப்படுது. இல்ல. அதுல தான் ஒரு எஃப்ஐஆர் போட்டு அதுல எந்த அளவு உண்மை இருக்கு? இல்ல அதுதான் சொல்ல வரேன். அமுதனை பொறுத்தவரை அவன் அடிக்கல, தாக்கல சார். அவன் போகல. அவன் இல்ல இந்த போயிருந்தான்றது சம்பவம் 2 ஒரே நாள்ல நடக்குது அப்படின்னாக்க, இந்த சம்பவம் 10ஆம் தேதி காலையில ஒரு 5:30 மணிக்கு இவங்க சொல்ற மாரி காலையில 10ஆம் தேதி காலையில நடக்குது அப்படின்னாக்க, இல்ல 8 மணிக்கு இந்த சம்பவம் நடக்குதுனாக்க, இன்னைக்கு அந்த நடந்த சம்பவத்த உடனடியா போய் போலீஸ்ல புகார் குடுத்துட்டு, அதுக்கு பிறகு வந்து இந்த தாக்குதல் சம்பவம் நடக்குதான்ற இல்ல ஒரு அதுக்கு பிறகு சிக்கலும் இதுல இந்த இருக்கு. எஃப்ஐஆர் அதுதான் சார் சொல்ல வரேன். இந்த எஃப்ஐஆர் எப்ப போடப்பட்டதுன்னு தெரியல. நான் இன்னொன்னு உங்களுக்கு கூடுதலா சொல்றேன். ம், அமுதன் செத்து போனது ம், வந்து காலையில 11 மணிக்கு. ம். ஆனா அவங்க செத்து போனதாக எஃப்ஐஆர்ல காட்டுறது வந்து 4 மணிக்கு. ஆமா. அதுலயுமே ஒரு நெறைய சந்தேகங்கள் இருக்கு. ஒரு அடிச்சோனே ஏன்னா வந்து ரூமுக்கு எந்திரிச்சு போயிட்டாரு ஸ்டீவன் அவரு. இல்ல அவர் நண்பர்கள் ஸ்டீவன் அழைச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கு ஆமா. பிறகு நல்லா தான் இருந்தாரு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல தான் அவருக்கு நெஞ்சு வலி வந்துச்சு. 3 மணிக்கு மேல தான் நெஞ்சு வலி வந்துச்சு அப்டின்றாங்க. இல்ல மூச்சு சார். திணறல் 11 வந்துச்சுன்றாங்க. மணிக்கு இறந்து போயிட்டு தான் ஸ்டீவன் அவங்க பெற்றோர்ட்ட சொல்லியிருக்காப்ல. ஓ! அமுதனுடைய ஆனா பெற்றோர்ட்டயா? இல்ல அமுதனுடைய பெற்றோர்ட்ட. ஸ்ரீமனுடைய பெற்றோர்ட்ட? அமுதனுடைய ஓகே. பெற்றோர்ட்ட. அப்ப 11 மணிக்கே அமுதனுடைய அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்டிதானே? இல்ல நான் அவங்கள்ட்ட கேட்டேன். அம்மா தம்பி வந்து இறந்து போனது வந்து 4 மணியாமான்னு கேட்க எங்க இல்லையே ஸ்டீவன் வந்து 11 மணி சொன்னானேன்னாங்க. ஓகே. 11 மணி இது என்னன்னா, இறந்துட்டாரு. அவங்க போலீஸ் இங்க கோயம்புத்தூர் வந்த பிறகு சொல்லப்பட்ட தகவலா? ஸ்ரீமன் மூலமா? இல்ல இங்க இருக்கும்போதே ஃபோன்ல தகவல் இல்ல. சொல்லியிருக்காரா? கோயம்புத்தூர் வந்த பிறகு. வந்த பிறகு. ஓகே. ஏன்னா கோயம்புத்தூர் வந்த கல்லூரி பிறகு. நிர்வாகம் ஈவினிங் ஃபோன் பண்ணி தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல. அதனால இந்த 2 சம்பவங்களையும் நான் இல்ல. அங்க போன பிறகு. ம், ம், எல்லாரும் பயந்துட்டாங்க சார். பசங்க எல்லாரும் பயந்துட்டாங்க. இன்னொரு பையன் வில்சன் ஒரு பையன் ம், இருப்பான்னு நெனைக்கிறேன். அவன் தான் தூக்கிட்டு ம், போனான்னு நெனைக்கிறேன். அந்த பையன வந்து அமுதன் ம், அங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போகும்போது அவன் தான் சொல்றான் ஸ்டீவன்ட்ட. "டேய் வந்து அமுதன் ஓகே. செத்துட்டான்டா. நீ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்துறான்றான் ரூம்ல பாத்துட்டு." பசங்களுக்கு தெரியல சார். அதுதான் உண்மை. அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. ம். போலீஸ்ல போய் சொல்லியிருக்காங்க. அது ஏன் இவ்வளவு காலதாமதப்படுத்தி இல்ல என்ன கல்லூரி நிர்வாகத்திலிருந்து சொல்லப்படக்கூடிய தகவல், அவங்க வந்து ஏதோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தாங்கன்ற மாரி ஒரு தகவல் சொல்றாங்க. இல்ல சார். இல்ல. ரூம்லயே ஆ? தான் இறந்து போயிருக்கான். ம், இல்ல. ம். இல்ல ரூம்லயே தான் அந்த இறந்து போயிருக்கான். இளையராஜா அந்த சம்பவத்துல சொல்றாங்களா அவங்க? இளையராஜா அந்த ஃபோன் திருட்டு அதுல அடிபட்ட அந்த மாணவர்கள் போய் கல்லூரி ட்ரீட்மெண்ட் நிர்வாகம் எடுத்தாங்கன்னு அந்த சொல்றாங்க. பழசு தான் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். இதுல பேசுனாங்களான்னு ம். தெரியல. பட் ஆனா அவன் ட்ரீட்மெண்ட் எடுக்கல. ம். ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா அவன் எப்படி நல்லா கிளம்பி போயிருப்பான். இல்ல அமுதன் ட்ரீட்மெண்ட் எடுத்தான்னு சொல்லல. அந்த இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்துல சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார். அவன் மேல அது அந்த மாரி தாக்குதல் இல்ல. இவங்க ம், அந்த ம், அந்த ம இவங்க அவங்க கல்லூரி நிர்வாகம் தான் சொல்றேனே. கல்லூரி நிர்வாகம் சொல்வது போன்று சஸ்பென்ஸும் கிடையாது. இவன் சஸ்பெண்ட் பண்ணல. ம். கல்லூரி நிர்வாகம் சொல்வது போன்று இவன் அடிக்கவும் இல்ல. சிசிடி அப்ப கல்லூரி வெளியிட சொல்லுங்க. ஈவன் இந்த சமையல்காரர் அடிச்சதா சிசிடி கேமரா கையில இருக்கு. வெளியிட சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்ற தகவல் படி பார்த்தா, அஜீஸ் தான் முதல் பிரச்சனைக்குரிய நபரா இருக்காரு. அந்த சம்பவத்துல. இருந்திருக்கான். ஆமா. சமையல்காரரே தாக்கப்பட்ட ஒரு சம்பவத்துல இருந்திருக்காரு. அதற்கு முன்னாடியே அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கு. கல்லூரி நிர்வாகத்துக்கும், அஜீஸ் குடும்பத்துக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கு. பணம் கட்டுற ஏன்னா விவகாரத்துல. சார், ஏன்னா நீங்க 31ஆம் என்னன்னா, தேதி இவரு ஆனா ஆனா கல்லூரி நிர்வாகம் விசாரிக்கிறதோ, இல்ல பணம் கட்ட சொல்றதோ எல்லாம் அமுதன மையப்படுத்தியதாவே இருக்கு. அஜீஸ் இல்ல. 2 அவருடைய சார்ந்த எந்த நடவடிக்கையும் இந்த கல்லூரி நிர்வாகம் இல்லையா? 2 நரேஷன் இருக்கு சார். 31ஆம் தேதி கூப்பிட்டாங்கல்ல ம், அவங்கள. ம், இங்க ஒரு பிரச்சனை இருக்கு ம், அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுல மைனூட்டா உள்ள ம், போகும்போது தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு என்னன்னா, அஜீஸோடைய ம், அம்மா 30ஆம் தேதி கால் பண்றாங்க. ம், கல்லூரிக்கு. கல்லூரிக்கு கால் ம், பண்ணி, உங்க கல்லூரி வந்து பணம் வந்து அதிகமா இருக்கு. உங்க ம், கல்லூரியால என் மகன் கெட்டு போயிட்டான். இல்லாத ம், பழக்கலாம் வந்துருச்சு. ம். 30ஆம் தேதி போன் பண்றாங்க கல்லூரிக்கு. நேத்து ஓகே. தற்கொலைக்கு முயற்சி பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆ.
உங்க அதுக்கு கல்லூரி தான் பிறகு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு அஜீஸை விட்டுட்டுறாங்களா அவங்க? அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு அஜீஸை ஆமா விட்டுட்டு பிறகு விட்டுறாங்களா? அகைன் அவங்க அம்மா போன் பண்றாங்க. இங்க இருந்து ம், போன் ம், பண்றாங்க ம், சார். காலேஜ்ல இருந்து அஜித் ஃபேமிலி போன் போட்டு இந்த பில் எல்லாம் பணம் இன்னும் கட்ட வேண்டியதுன்னு சொல்லும்போது அவங்க அம்மா வெடிச்சிடுறாங்க. ம், வெடிச்ச உடனே இந்த அம்மா இதுக்காக தான் இவங்களையும் சேர்த்து கூப்பிடுறாங்க 31ஆம் தேதி நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. ம், ம், அஜித்தையும் ம், கூப்பிட்டு இவங்க ஃபேமிலி கூப்பிடுறாங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணாவே கல்லூரி நிர்வாகம் டீல் பண்ணுது. ம், தனித்தனி ம், பிரச்சனைன்னு தெரிந்தும் ம். திருப்பி 31ஆம் தேதி இவங்க ஏன் அங்க போனது காரணம் என்னன்னாக்க அஜீஸ் அம்மா அங்க பேசுறதுனால. ஓவராலா இந்த விஷயத்துல நீங்க பல்வேறு தரப்புகள்ட்டையும் கேட்டிருக்கீங்க. கல்லூரி தரப்புல நீங்க அணுகி ஏதாவது விளக்கம் கேட்டீங்களா? அவங்க ஏதாவது சொன்னாங்களா? உங்கள்ட்ட பேச கல்லூரியில முன்னாங்களா? எப்படி பேசுவாங்க தொடர்பு கொண்டேன். நான் எவிடன்ஸ் கதிர்ன உடனே போனை கட் பண்ணிட்டாங்க. ம், எவிடன்ஸ்னாலே கட் பண்றாங்க. நாங்க ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துறோம். கடுமையா அந்த கல்லூரி நிர்வாகத்தை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டேன். அதனாலதான் பேச ம், மாட்றாங்க. ம். எப்படி சார் இது பேசுவாங்க? இல்லாம இது சார்ந்த மாணவர்கள்ட்ட மற்ற மாணவர்கள்ட்ட பேசுனீங்களா? அவங்கள்ட்ட இருந்து உள்ள பேசும்போது எங்க டீம் ஏதாவது போய் உங்களுக்கு எல்லாத்தையும் தகவல் விசாரிச்சுட்டுமே. கிடைச்சதா? சார் அது நானு ம், அன்அபிஷியலா போலீஸ் பெர்சனல்ட்ட பேசணும். ம், டாக்டர்ட்ட பேசணும். ம், அங்க இருக்கிற பசங்கள்ட்ட பேசணும். நீங்களே கூட ஒரு டீம் அனுப்பி ம், பாருங்க. இது இது நெறைய பேர் என்னன்னா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த இறந்து போனான்னு தெரிந்த உடனே பல பேருடைய கணிப்பு அஜீஸ் தான் இறந்து போனான்னு நினைச்சாங்களாம். ஓ! அப்படிதான் போய் சேர்ந்திருக்கு அவங்களுக்கு. அமுதன் கல்லூரி இறந்து நிர்வாகமே போனான்னு அப்படிதான் நினைச்சிருக்காங்க. நினைச்சிருக்காங்க. ஒரு கொஞ்சம் தான் அவங்களுக்கு சுதாரிச்சு போகும். இவன் இறந்து போயிருக்கானான்னு இருக்காங்க. ம், ம், ம். ஓகே. இப்ப ஒட்டுமொத்தமா எல்லாருமே சேர்ந்து இந்த போதை புழக்கம் இருக்கிறத மறைக்கிறாங்க அப்படின்றது தான் இதுலருந்து நம்ம சார் தெரிஞ்சுக்க இவங்க வேண்டியது. இப்ப போதை என்ன புழக்கம் இருக்கு, பண்றாங்கன்னா, போதைப் பொருள் புழக்கத்தினால இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மறைக்கிறாங்களா? ஆமா சார். இப்ப என்னன்னா, இந்த காலைல 5 மணிக்கு ஒண்ணு நடந்திருக்குன்னு இருக்காங்க. இத தன் சாதகமா போலீஸ் பயன்படுத்துது. ம், ம், ம். இந்த இந்த 10ஆம் தேதி காலையில 5 மணிக்கு நடந்த 2 பேத்துக்கு நடந்த அந்த சண்டைய போலீஸ் என்ன பண்ணுதுன்னா, தன்னை சாதகமா பயன்படுத்துது. ஆனா அவங்க அப்பா, அம்மா கிட்ட, அம்மா அவங்க பையன் எழுதி குடுத்தான்ல பட்டியல். கல்லூரி நிர்வாகத்த அது ம். குறிச்சு ஏன் விசாரணை மேற்கொள்ளல? இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, செல்போன் பறிப்பு அப்படின்றாங்களே, செல்போன் திருட்டு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. செல்போன் திருடக்கூடிய அளவுல தான் இவங்க இருக்காங்களா? எதுக்கு செல்போன திருடணும்? சார் என்ன இது காரணம்? திருப்பி அத பத்தி திருப்பி ஒரு நான் கிளாரிட்டி சொல்றேன். இல்லையே. ஒரு ஒரு இத ம், மறுபடியும் இது ஒரு 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 ம், ஒரு ஒரு சாதாரண ஏழை எளிய மக்கள் மேல போடுற ஒரு இது. அது அஜீஸ் திருநானான்றத அவங்கள ம், சாரி அவன் அமுதன் எடுத்தானா? அவங்க 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 ம், அந்த பையன அவ்வளவு நல்லா வளர்த்திருக்காங்க. ம். ஸ்கூல் அவனுக்கு அவனுக்கு ஒரு இல்ல. நல்ல அது கோல்டு மட்டும் இல்ல. அது ஒரு 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 டீம் போய் தானே திருட போனா சொல்றாங்க. இவ்ளோ பேர் போய் விலை உயர்ந்த ஃபோன திருடணும்னு ஒரு தேவை இருக்கா? இல்ல அந்த இடத்துல சரி அ ஆமா. அதற்கு அப்படியா அந்த சம்பவம் நடந்திருக்கான்னு கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன் சார், அவன் இவ்வளவு காலம் ஹாஸ்டல்ல இருந்திருக்கிறான். அவன் என்னைக்காவது ம். அந்த மாரி எங்கேயாவது போனானா, யார்ட்டயாவது பிரச்சனை பண்ணானா? அவன் வெளியில ஒரு நாள் தங்கணும் உடனே இவனோட ஏன் கனெக்ட் ஆகுது? இல்ல இது எப்ப இந்த இது புகார இல்லாம வாங்குனீங்க? இல்ல இது இப்ப என்னன்னா இந்த 2 தந்திரமா சம்பவத்தை இப்ப இந்த 2 சொல்லுங்க சார். சம்பவம். ஒண்ணு இந்த சமையலறை தாக்கப்பட்ட சம்பவம். இன்னொரு பக்கம் இந்த செல்போன் திருட்டு. 2மே இந்த பிரச்சனைய வேற ஒரு பக்கம் திசை திருப்புறதுக்கான ஒரு முயற்சியா ஆமா. பார்க்கப்படுதா? சுத்தமா கஞ்சாவ விட்டுட்டு இது 2த்தையும் இது சமையல் அறைத்த என்னைக்கு தாக்குனாங்க? அது ஏன் இன்னைக்கு கொண்டு வராய்ங்க? நீங்க சொல்லுங்க. ம். நான் என்ன கேட்கிறேன்னா, இவன் அமுதன் குடுத்த பட்டியலையும், இந்த கஞ்சா குடிச்சாங்களே இப்ப இவனுங்க பட்டியல் ஒண்ணா இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. இப்ப இந்த இடைப்பட்ட நாட்கள்ல இங்க என்ன நடக்குதுன்னு அமுதனோட பேரண்ட்ஸ்க்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா அமுதனுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்ல. இந்த கஞ்சா கேங்கோ, இல்ல இங்க நடக்கக்கூடிய விஷயமோ அமுதனுக்கு என்னன்னு ஒரு ரியாலிட்டி தெரிஞ்சிருக்கும்ல. ஒரு சின்ன பையன்ல சார் 3 அது வருஷம் என்னன்னா படிக்கிறாப்ல. நெறைய 3rd இயர். பேருக்கு அவரு அந்த பிரச்சனையோட தீவிரத்த அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இதுவரை இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரா? அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. சொல்ல நான் கேட்டனே. ம். ம். இந்த இடைப்பட்ட நீங்க இதே கேள்வி அவங்கள்ட்ட கேட்டனே. ம். அவன் அது அது இது இவ்வளவு ஒரு சிக்கல் இருந்தா கொஞ்சம் ஹெசிடேஷன் ஆயிருப்பான்றேன் நானு. ம். அவன் நார்மலா தான் சார் அவங்களுக்கு போயிருக்கான். அவருக்கே அது தெரியல அப்படின்னு இந்த அளவு சீரியஸ்னஸா யோசிக்கலையா? சீரியஸ்னஸ் தெரியல. ஏன்னா, தெரியல. அந்த கூடவே இருக்கக்கூடிய அந்த ஸ்டீமன்றவன் ஒரு சாதுவான ஒரு பையன் அப்படின்றீங்க. அ.
இன்னொரு பையன் அஜீஸ் வந்து சிக்கலான ஒரு நபர். அவங்க கஞ்சா பழக்கம்லாம் இருக்கு அப்படின்ற மாரி அவங்க பேரண்டோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நீங்க அந்த பையன் நான் படிக்க அனுப்பிச்சா கெட்டு போயிட்டான்ற மாரி ஒரு தகவல் சொன்னதா சொல்றீங்க. ஸோ அவனுக்கு அது மாரி ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு ஒரு கொஸ்டினும் இருக்குதுல. நம்ம இருக்கு அப்படின்ற மாரி போயிட முடியாது. அந்த கொஸ்டின் இருக்கு. இப்போ கூட இருக்கிற ஒரு பையனே இப்படியான ஒரு சிக்கல்ல இருக்கும்போது, அது அமுதனுக்கு தெரிய வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றதான் நான் கேட்கிறேன். இல்ல சார். கண்டிப்பா வந்து நான் ஒரு விஷயம் தான். அதாவது படிக்கும்போது ஒரு பையன் மோசமானவனா இருப்பான், ஃப்ரெண்டா இருப்பான். இது நார்மலா நடக்கிற விஷயம் தான். ம். அது அவன் மேல இவ்வளவு வன்மம் கொண்டு தன்னை கொல்லுவாங்க, அடிப்பாங்கன்ற அவனுக்கு தெரியவே தெரியாது. ம். அவனுக்கு ஸ்டீமன் சொல்றாப்புல அடிச்ச உடனே கீழே விட்டானா சார். ஏந்திருக்க முடியல அவனால. ம். அந்த 20 பேர் நின்னு பைக்கை வச்சு அவனை தள்ளி விட்டு அந்த வண்டியிலே வந்து இழுத்துட்டு போய் பைக் மேல வச்சு அடிச்சு குத்திருக்கானுங்க, கீழே விட்டுருக்கான். சுத்தி சுத்தி வேற ரவுண்ட் அடிச்சிருக்கானுங்க. ம். இப்ப நீங்க நான் என்ன சொல்றேன், சரி செல்போன் இல்ல இந்த தகராறு அப்ப இந்த இடத்துல இப்ப 20 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்கன்னு தெரியுது. அந்த ஸ்டீமன் சாதுவான ஒரு பையன் சொல்றீங்க. அந்த பையன் அங்கிருந்து தப்பிச்சு போறான். உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணலையா? இல்ல கல்லூரி நிர்வாகத்துக்கு ஃபோன் பண்ணலையா? இல்ல அவங்க பேரண்ட்டுக்கு ஃபோன் பண்ணலையா? அப்படின்ற ஒரு கேள்வி. இல்ல சார். இது எல்லாமே உங்களுக்கு குயிக்கா நடக்குது இது. நம்ம நினைக்கிற மாதிரி உங்களுக்கே ம். ம். தெரியும். ஒரு இன்சிடென்ட்ல நம்ம நிறைய பேர் ம். சொல்லுவாங்கல்ல, ஒரு 2 மணி நேரம் நடந்துச்சு. 2 மணி நேரம் நடந்திருக்காது. ம். ஒரு 5 ம். நிமிஷம், 6 நிமிஷம் கூட நடந்திருக்கும் அது. இந்த டைம் லைன்றது இவங்க வேற ஒண்ணு செட் பண்றாங்க. அப்படிதானே? ஆமா. சார் உங்களுக்கு இப்ப நம்ம சுவாதி கொலை நடந்துச்சு. நுங்கம்பாக்கத்துல. ம். நிறைய ஃபர்ஸ்ட் சொன்னாங்கல்ல, ம். சிசிடிவி கேமரால பாருங்க. வித்தின் ஒரு 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 10 செகண்ட் தான். ஒரே குத்து வெட்டிட்டாங்க, கொன்னுட்டான். அவ்வளவுதான் நடந்திருக்கும். ம். இப்ப இந்த மாதிரி 20 ம். பேரை போட்டு அடிக்கிறது மிஞ்சி போனா மேக்ஸிமம் எடுத்து 5 நிமிஷத்துக்கு மேல நடந்திருக்காது. ம். சித்திரவதை பண்ணி மேரி மிதிச்சிருக்காங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஒரு விஷயத்த மட்டும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இப்ப அந்த கேமரால நீங்க போலீஸ் வந்து எடுத்துட்டு போயிருக்கான் சார். இந்த 20 பேர் கொண்ட கும்பல் தாக்குன கேமராவை போலீஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க. வெளியிட சொல்லுங்கன்றேன். ஓகே. நான் என்ன கேட்கிறேன், அத பார்த்தா சார் ஒரு 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 பையனை சார் 20 பேர் ஐடியா அடிச்சு கிடைக்கும். நான் திருப்பி இதெல்லாம் விட்டுருங்க சார். அவன் இது கூட விட்டுருங்க. ம். காலையில நடந்துச்சு செல்போன்லாம் விட்டுருங்க. இந்த 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 மோசமான வயலன்ஸ் ஏன் அட்ரஸ் பண்ணப்படுதுன்னு கேட்கிறேன் நான். நீங்க நிர்மல் குமார் பேசுறாரு, இது கோச்சிட்டு கதான்றாரு. இப்ப ஒரு வீடு அவங்க குடும்பத்துல ஒண்ணு நடந்து வச்சுங்க. அந்த ஆள் இப்படி பேசுவாரா? கடந்து போவாரு. ஒரு பையனை 20 பேர் வந்து போட்டு அடிக்கிறான், கஞ்சா குடிச்சிருக்கான் போது போலீஸ் வந்து சொல்றாங்க கஞ்சா குடிச்சிருந்தான்றது அதை வந்து அவர் இல்ல மறுக்க முடியுமா? ஓகே. நிறைவா அந்த அரசுக்கு இல்ல கல்லூரி நிர்வாகத்துக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அரசு வந்து கண்டிப்பா நீதி பெற்று தராது. அரசு மீது நம்ம கோரிக்கைலாம் வைக்க முடியாது. நம்ம வந்து அரசுக்கு எதிராக வழக்கு நடத்த போறோம். சிபிஐ விசாரணை தான் தேவை. ஸ்டேட் வந்து ஸ்டேட் என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்டேட் என்ன பண்ணுதுன்னா, ஸ்டேட் வந்து இது மறைக்கணும்ன்ற எண்ணம் இல்ல. இது வெளியில வந்தாக்க அவங்களுக்கு கெட்ட பேர் வந்துரும்ன்றதுக்காக தான் மறைக்க பாக்குது. கல்லூரி நிர்வாகத்துக்குள்ள கஞ்சா இருந்திருக்கு. கல்லூரி நிர்வாகம் கண்டிச்சிருக்கணும். அப்ப மாணவர் நலன் ஒரு இடம் இருக்கு பாருங்க. மாணவருடைய வெல்ஃபேர் இருக்கு பாருங்க. அதை விட்டுட்டு ஒரு பொறுக்கிகள் மாதிரி 20 பேர் வளர்த்து விட்டுருக்காங்க. அது கல்லூரி பொறுப்பு. அது எங்க வெளில வந்துரும்ன்றதுக்காக சம்பந்தமே இல்லாம சமயக்கார மேட்டர் எடுத்து விடுறாங்க. இந்த விசாரணைக்குள்ள வந்து நான் என்ன சொல்றேன், இவங்க 2 பேருக்கு நான் டிமாண்ட் வைக்க விரும்பல. இந்த விசாரணை வளையத்துக்குள்ள அந்த கல்லூரி உள்ள கொண்டு வரணும்னு சொல்ல வரேன் நான். இது தொடர்பான சட்ட போராட்டங்களை நீங்க முன்னெடுக்க போறீங்க. கண்டிப்பா நாங்க எழுதி அனுப்பிட்டோம். ஆல்ரெடி தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் எல்லாத்துக்குமே அவங்க அம்மா வந்து போர் அனுப்பிட்டாங்க. எங்களுக்கு சிபிஐ என்கொயரி தேவைன்னு அனுப்பிட்டாங்க. ஓகே. இந்த விவகாரத்துல அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். பல்வேறு தகவலை பகிர்ந்துட்டீங்க. நன்றி சார் உங்களோட நேரத்துக்கு. நன்றி சார். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.